திராவிட மாடல் அரசால் இந்த 5 ஆண்டுகளில் விடியல் பயணம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், நான் முதல்வன் திட்டம், காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், அரசு ஊழியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்க 48, 4000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களில் குடமுழுக்கு, குழந்தைகள் முதல் முதியோர் வரை, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை, இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், விளிம்பு நிலையில் உள்ள ஆதிதிராவிட பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மாற்றுத்திறனாளிகள், திருநர்கள் என அனைத்து சமுதாயத்தினரும் வாழ்வில் உயர்வு கண்டிட எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதை நான் எண்ணி பார்க்கிறேன். இதற்கெல்லாம் நான் மட்டுமா காரணம்? இல்லை, இல்லவே இல்லை. ஒட்டுமொத்த தமிழர்களும் என் கையோடு கை சேர்ந்து எனக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கி பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பையும் வலிமையும் தந்து எனக்கு உதவினார்கள். நான் இந்த 5 ஆண்டு காலத்தில் எனக்கும் என் மனசாட்சிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு உழைத்திருக்கிறேன். இன்னும் உழைக்க காத்திருக்கிறேன். நாளைய தமிழ்நாடு நிச்சயம் நெஞ்சில் தாங்கி நம்மை வரவேற்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நாளை நாங்கள் அமைக்கப் போகக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சி எங்கள் சாதனைகளை நாங்களே விஞ்சும் அளவிற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தின் தலைவராக அமர வைத்து நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உழைத்த லட்சக்கணக்கான கழக உடன்பிறப்புகள் இருக்கக்கூடிய திசை நோக்கி வணங்கி எவரேனும் விடுபட்டு இருந்தால் அவர்களை நினைத்துக் கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் வெல்வோம், மீண்டும் ஆட்சி வந்து அமைப்போம், மீண்டும் வந்து தமிழ் மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.